வணக்கம் மாணவர்களே, வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். உங்களுடைய வடிவேல் வாத்தியார் யூடியூப் சேனலுக்கும் உங்களுடைய லேர்னிங் பிளாட்ஃபார்ம் vadivel-vaadiyar.com வெப்சைட்டுக்கும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் இன் ஜியாமெட்ரி. சரிங்களா? ட்ரையாங்கிள்ஸ் டாபிக்ல நம்ம நிறைய மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் parallel to, similar to, congruence, perpendicular, approximately equal to, அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இந்த டாபிக் ட்ரையாங்கிள்ஸில் என்னென்ன மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத அந்த டாபிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ தட் it will be helpful for you to your easy learning and quick revision. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து congruence symbol. ஓகேங்களா? congruence அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு ஷேப், வெதர் இட் இஸ் சர்க்கிள் ஆர் ஸ்கொயர் ஆர் ட்ரையாங்கிள், எதுவாக வேணாலும் இருக்கலாம், அந்த ரெண்டும் சைஸாக இருந்தாலும் சரி ஷேப்பாக இருந்தாலும் சரி ஒரே மாதிரி இருக்கு அப்படின்றத குறிக்கக்கூடிய சிம்பிள் தான் காங்க்ரியன்ஸ். சரிங்களா? இந்த காங்க்ரியன்ஸ் சிம்பிள் வந்து ஒரு ஈக்குவல் டு போட்டு அதுக்கு மேலே ஒரு லைன் அப்படி நெளிஞ்சு போடணும். சரிங்களா? அதுக்கு என்ன மீனிங்? காங்க்ரியன்ஸ். ஓகேங்களா? காங்க்ரியன்ஸ். இப்போ அதை எப்படி ரீட் பண்ணணும்னா, இஸ் காங்க்ரியன்ட் டு, இஸ் காங்க்ரியன்ட் டு. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையாங்கிள், இந்த சிம்பிள் போட்டால் ட்ரையாங்கிள் சிம்பிள். ஓகேங்களா? ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் காங்க்ரியன்ட் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். கரெக்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ரெண்டு கோடு ஈக்குவல் டு சிம்பிள் போட்டு அதுக்கு மேலே ஒரு லைன் அப்படி வளைஞ்சு போட்டோம் அப்படின்னா காங்க்ரியன்ட் அப்படின்னு அர்த்தம். காங்க்ரியன்ஸ்னா ஒரே மாதிரியா இருக்கு. சைஸாக இருந்தாலும் சரி ஷேப்பாக இருந்தாலும் சரி ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் அந்த சிம்பிள் வந்துட்டு காங்க்ரியன்ஸ்னு சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிமிலாரிட்டி சிம்பிள். சரிங்களா? சிமிலாரிட்டி சிம்பிள் வந்து இதில் மேலே போட்ட அந்த ஒரே ஒரு கோடு மாத்திரம் அப்படின்னா வளைச்சு போடணும். சரிங்களா? அப்படி போட்டோம்னாக்கா அதுக்கு பேர் சிமிலர் டு, சிமிலாரிட்டி சிம்பிள். ஓகேங்களா? சிமிலாரிட்டி. அது எப்படி ரீட் பண்ணணும்? இஸ் சிமிலர் டு. ஓகே, இஸ் சிமிலர் டு. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் PQR. ஓகேங்களா? ஸோ காங்க்ரியன்ஸ் இஸ் டிஃபரெண்ட், சிமிலாரிட்டி இஸ் டிஃபரெண்ட். சரிங்களா? ஸோ இந்த டாபிக் ட்ரையாங்கிள்ஸில் வி வில் ஸ்டடி அபவுட் காங்க்ரியன்ஸ். சரிங்களா? காங்க்ரியன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், கிரிட்டீரியன் ஃபார் காங்க்ரியன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் படிப்போம். அதுக்கப்புறம் சிமிலாரிட்டி நீங்கள் கிரேட் 10ல் தான் படிப்பீங்க. சரியா? நெக்ஸ்ட் பேரலல். இந்த ரெண்டு சிம்பிள், ரெண்டு கோடு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டோம் அப்படின்னாக்கா இதுக்கு பேர் பேரலல், பேரலல் சிம்பிள். எப்படி படிக்கிறது? இஸ் பேரலல் டு, இஸ் பேரலல் டு. ஃபார் எக்ஸாம்பிள் லைன் ஏபி இஸ் பேரலல் டு லைன் சிடி. கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் ஒன்று வந்து பெர்பெண்டிகுலர். பெர்பெண்டிகுலர் சிம்பிள் இது மாதிரி இருக்கும். சரிங்களா? அதாவது கீழே ஒரு லைனு மேலே ஒரு லைனு கரெக்டாக பெர்பெண்டிகுலராக கட் பண்ணும். அப்போது இந்த ஆங்கிளில் 90 டிகிரி இட் வில் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் சிம்பிள். How to read it?
is perpendicular to, is perpendicular to. For example, line AB is perpendicular to line CD. Clear students? Next one வந்து angle. Okay, இந்த சிம்பல் வந்து angle. Okay, ஒரு ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுது இங்க, அப்போ இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அந்த ஆங்கிள் சிம்பல் இப்படி போடணும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆங்கிள். ஹவு டு ரீட் இட்? ஆங்கிள். ஓகேங்களா? எக்ஸாம்பிள், ஆங்கிள் A is equal to 45 degree. ஆங்கிள் A is equal to 45 degree. இல்லைன்னா இதை இன்னொரு மாதிரி எழுதலாம். எப்படின்னா, you can assume this is a triangle with vertices A, B, C. சரியா? இப்போ இந்த AB லைனும் CB லைனும் இன்டர்செக்ட் ஆகுறப்போ இந்த வெர்டெக்ஸ் Bல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இல்லையா? அப்போ இந்த ஆங்கிள் எப்படி எழுதலாம்னா ABC. புரியுதுங்களா? அதாவது AB லைனும் CB லைனும் இன்டர்செக்ட் ஆகுறப்போ உருவாகக்கூடிய ஒரு ஆங்கிள், அத ஆங்கிள் ABC is equal to 45 degree அப்படியே எழுதலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதுறப்போ you have to concentrate on the center line, center letter. நடுவில் இருக்கக்கூடிய லெட்டர் B ஃபார்ம் பண்ற ஆங்கிள் தான் 45 அப்படின்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் ஆங்கிள். ஓகே, ரைட் ஆங்கிள் வந்து, ரைட் ஆங்கிள்ன்றது செங்கோண முக்கோணம் இல்லையா? ஸோ இங்க வந்துட்டு 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த சிம்பிள் அப்படியே யூஸ் பண்றோம். சரியா? ரைட் ஆங்கிள். ஹவு டு ரீட் இட்? ரைட் ஆங்கிள். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஆங்கிள் A is equal to 90 degree. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டுன்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டுனா இந்த ரெண்டு சிம்பிள் எப்படி போட்டணும், இங்க சிமிலாரிட்டிக்கு என்ன சிம்பிள் போட்டோமோ அதை ரெண்டு தடவை போட்டோம் அப்படின்னாக்கா இட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு. சரிங்களா? இது அப்ராக்சிமேட்லி சிம்பிள். approximately. ஓகேங்களா? so how to read this is approximately equal to, approximately equal. ஓகேங்களா? approximately equal to, for example, triangle ABC is approximately equal to triangle PQR. Right, students? Okay, next another one is triangle symbol. ஓகேங்களா? triangle, ஒரு ட்ரையாங்கிளோட சிம்பிள் போட்டா you have to assume அது வந்து ட்ரையாங்கிள் அப்படின்னுட்டு. சரிங்களா? ஸோ ட்ரையாங்கிள், இதுவும் triangle. How to read it is triangle. ஓகேங்களா? எக்ஸாம்பிள், triangle ABC or triangle PQR. Clear, students? Next, corresponding to. corresponding to அப்படின்னா ஒரு கோடு போட்டு ரெண்டு பக்கமும் ஏரோ போடணும். போட்டோம் அப்படின்னா திஸ் இஸ் கரஸ்பாண்டிங் சிம்பிள். சரிங்களா? இந்த டாபிக் ட்ரையாங்கிளில் நீங்கள் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள்லாம் படிப்பீங்க. ஓகேங்களா? அப்போது we have to use this symbol corresponding. ஓகேங்களா? corresponding symbol. corresponding. How to read it
is corresponding to is corresponding to ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் side A side AB is corresponding to side EF. AB is corresponding to side EF. Otherwise, angle A is corresponding to angle F. Angle A is corresponding to angle F. Clear students? ஸோ இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஓகேங்களா. இந்த சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி ஒரு ஹேண்ட் அவுட் ரெடி பண்ணியிருக்கோம். அது இந்த வீடியோ கீழே உங்களோட லேர்னிங் பிளாட்ஃபார்ம் vadivel-vaadiyar.comல அட்டாச் பண்ணியிருக்கோம். சரிங்களா. நீங்கள் அந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி உங்களோட மேத்தமெட்டிக்ஸ் நோட் புக்கில் அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் யுவர் ஈஸி லேர்னிங் அண்ட் குயிக் ரிவிஷன். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதோட இந்த கிளாஸ் முடிக்கிறோம். டோன்ட் ஃபர்கெட் டு subscribe the channel, like the video and hype the video, and share it to your friends and classmates. எல்லாரும் vadivel-vaadiyar.com விசிட் பண்ணி ஒவ்வொரு வீடியோ கீழேயும் உங்களுக்கு ஒரு ஹேண்ட் அவுட் இருக்கும். அது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. which will be much helpful for you. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த கிளாஸ் இதோட முடிக்கிறோம். அடுத்து ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வடிவேல் வாத்தியார். நன்றி மாணவர்களே.